इसका जहर है। ये देखो बनी कौन देगा कितना कह रहे लेकिन एक बार जेब में रखना कोई नहीं देगा। இந்த வீடியோவில் நாகப்பாம்பு தள்ளிருந்து கருப்பாயதை எடுக்கிறத பார்த்துருப்போம். இது நாகமணின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நாகப்பாம்புன்னு கிடையாது, எந்த பாம்புங்களுக்குமே தலையில் கற்கள் கிடையாது. இந்த மாதிரி நாகமணின்னு சொல்கிறது முழுக்க முழுக்க ஒரு கட்டுக்கதை. மக்களை ஏமாத்துறதுக்காக மக்களே உருவாக்கின ஒரு கட்டுக்கதை தான் இது. அப்புறம் இப்படி இந்த மாதிரி வந்து பாம்பு தள்ளிருந்து கல் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்ல போனால் இது ரொம்ப கொடுமையான செயல். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பாம்புங்களை பிடிச்சி அதை வச்சுருந்து அதை சின்னதாக தலையில் கிழிச்சு அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன ஜெம் ஸ்டோன்ஸ், அதாவது ஷைனிங்காக இருக்கிற ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து வச்சு விட்டுருவாங்க. வச்சு அந்த பாம்புங்களை அவங்களாவே வளர்க்குறாங்க. வளர்த்து அந்த காயங்கள் ஆறுறவரில் வெயிட் பண்ணி மக்களை வந்து ஒன்று திரட்டி வீடியோ எடுத்து மக்களுக்கு முன்னாடி வந்து திருப்பி அவங்க வச்ச இடத்துல தின்னதாக லேசாக கிழிச்சு அதை வந்து அந்த கற்களை மறுபடியும் எடுப்பாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு சட்டவிரோதமான செயல். இந்த நாகமணி எப்படி உருவாகுது சொல்லிட்டு கட்டுக்கதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பாம்புங்க ரொம்ப நாள் வயசான பாம்புங்க விஷம் வந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் சேகரித்து வச்சுருந்தா அந்த விஷம் வந்து நாகமணியாக உருவாகுது சொல்கிறாங்க. உண்மையாகவே விஷம் வந்து அதுங்களுக்கு வேட்டையாடுறதுக்கும் வேட்டையாடுறது செரிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நாகமணி உருவாகிறது கிடையாது. அதனால் மக்களை வந்து நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து ஏமாறுறவர்களும் ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. அதனால் மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் நம்பாதீங்க. மக்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக நார்த் சைடில் நிறையா விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா என் நண்பர்கள் நிறைய பேர் இதே விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிற நண்பர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த வீடியோ தெளிவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி சட்டவிரோதமான செயலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி தண்டனை வழங்கப்படும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் நியர்பை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பாம்புங்களை துன்புறுத்தாதீங்க. நீங்களும் சேஃபாக இருங்க. இந்த மாதிரி பாம்புங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள்.